இன்னைக்கு நாம ரிவர்ஸ் வித் மீ சீரீஸ்ல 6வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ட்ரீம்ல வந்த கில்லர் இறந்துட்டான். இனிமே எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கும் போது ட்ரீம்ல வந்த கில்லர் ஒரு டாக்டர் மாதிரி கரனுக்கு அகெயின் விஷுவல் வர அதை உறுதிப்படுத்துற மாதிரி கரனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபியாட் கரனை காயப்படுத்தி அவளை மயக்கமாக்குற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபியாட் கரன் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல காட்டுறாங்க. அங்க ஃபியாட் ஈவினிங் ஷிஃப்ட் முடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப அவர் தம்பி கால் பண்ணி, டே அண்ணா தூங்கு மூஜி, இன்னைக்கு ட்ரிப்பு போறத மறந்துட்டியா? நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம், நீ ரெடி ஆயிட்டே இல்லையா? நாங்க இப்ப அங்க வந்துருவோம்னு சொன்னேன். அப்ப ஃபியாட், டயர்ட்ல தூங்கிட்டேன்டா, நீங்க பாத்து வாங்க, நீங்க வர்றதுக்குள்ள நான் ரெடி ஆயிருவேன்னு கடன்னு கிளம்பி வெளியே வரும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வரும். யாருன்னு தெரியுதா? கீர்த்தி. ஏதோ 7 வருஷத்துக்கு முன்னாடி கீர்த்திக்கு ஆக்சிடென்ட் நடந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாள்ல, அந்த நாள் தான் இது. ஸோ உங்க ஸ்ட்ரக்சர்ல கீர்த்தி ஃபியாட்ட பார்ப்பான். பட் அதே சேம் டைம் அவன் ஃபேமிலி அவங்க வர, டே அண்ணான்னு தீ கார்ல இருந்து கூப்பிட, அப்புறம் அவனும் ஃபேமிலி கூட அந்த ட்ரிப்புக்கு போயிடுவான். அப்புறம் 1 டே ட்ரிப் முடிச்சிட்டு அடுத்த நாள் நைட்டு ரொம்ப சந்தோஷமா நைட் ஷிஃப்ட்டுக்கு வரும். அப்பதான் ஏதோ ஒரு பேஷண்ட் டெரஸ்ல நிக்கிறாங்கன்னு எல்லா செக்யூரிட்டியும் அங்க ஓடுவாங்க. அப்ப கரணும் அது கீர்த்தியும் இருக்குமோன்னு பதறி அடிச்சு ஓடும். கரண் இப்படி ஓடுறத பார்த்ததும் ஒருவேளை கரனுக்கு தெரிஞ்சவங்க தான் யாராவது இருக்குமோன்னு கரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஃபியாட்டுமே பின்னாடி ஓடுவோம். அப்பதான் சூசைட் பண்ணிருந்த கீர்த்தியை தடுத்து கரண் அவகிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப ஃபியாட்டும் அங்கதான் நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல கீர்த்தி கரனோட கையை பிடிச்சு கீழே வர நினைக்கும் போது கீர்த்தி மேல அந்த புல்லட் பாய அவ அப்படியே கீழே மேல போவான்ல. அப்ப கீர்த்தியை காப்பாத்த கரனும் அவ பின்னாடியே குதிச்சா. அப்ப அதை பார்த்து பதறி போன ஃபியாட்டும் கரன்னு சொன்னி அவ பின்னாடியே ஓடி கரனோட கையை பிடிச்சு காப்பாத்த ட்ரை பண்ணும். அப்பதான் கரண் டைம் ரிவர்ஸ் பண்ண கீர்த்தி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி போயிருப்பான். அட் த சேம் டைம் அவ டைம் ரிவர்ஸ் பண்ணும்போது எப்படி கரனோட கை கீர்த்தியோட கையில டச் ஆயிருக்குமோ அதே மாதிரி ஃபியாட்டோட கை கரனோட இன்னொரு கையில டச் ஆயிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இத கரண் அந்த டைம்ல இருந்த டென்ஷன் பதட்டத்துல நோட் பண்ணிருக்கவே மாட்டான். ஸோ இப்படி ஃபியாட்டோட கை கரனோட கையில டச் ஆக அடுத்த செகண்டே பார்த்தா ஃபியாட் அகைன் பெட்ல துடிச்சு பிடிச்சி எழுவோம். அப்ப கீர்த்திக்கு மாதிரியே ஃபியாட்டுக்கும் எதுவும் புரியாது. என்ன இதெல்லாம், நம்ம எதுவும் கனவுல இருக்கும்னு யோசிப்போம். அப்ப கரெக்டா தீ கிட்ட இருந்து கால் வரும். அதுல தீ, டே அண்ணா தூங்கு மூஜி, இன்னைக்கு ட்ரிப்பு போறத மறந்துட்டியா? நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம், நீ ரெடி ஆயிட்டே இல்லையா? நாங்க இப்ப அங்க வந்துருவோம்னு சொன்னேன். அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிரும். சரி, நமக்கு தான் ஏதோ ஆச்சுன்னு நினைச்சிட்டு அப்புறம் அதை பெருசா எடுத்துக்காம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபேமிலி இங்க வந்துருவாங்கன்னு ஹாப்பியா ரெடி ஆகி பழையபடி ஓடும். அப்ப கரெக்டா இவன் வெளியே வர ஒரு ஆக்சிடென்ட் கேஸும் உள்ள வரும். பட் அதுல பார்த்தா கீர்த்தியோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகி ஃபியாட் அம்மா அங்க இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளவுதான். என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? கருணோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு மனுஷனோட மரணத்தை மட்டும் டைம் ரிவர்ஸ் பண்ணி மாத்த நினைக்கவே கூடாது, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு. அதுதான் அங்க நடந்திருக்கும். கரண் டைம் ரிவர்ஸ் பண்ணி கீர்த்தி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் கீர்த்தியை காப்பாத்திடுவான். பட் அதுக்கு பதிலா 2 உயிர் போற மாதிரி காட்டுவாங்க. அதாவது ஃபியாட்டோட ஃபேமிலி வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அதுல ஃபியாட்டோட அம்மா அப்பா 2 பேருமே ஸ்பாட்லயே இறந்துருவாங்க. அண்ட் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் தேயும் ரொம்ப சைலண்டா மாறி இருப்பாரு. அப்புறம் கீர்த்தியோட பர்த்டே பார்ட்டில தீக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆயிருப்பார்ல, அந்த விஷயம் கூட அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டோட சைடு எஃபெக்ட் மாதிரி தான் காட்டுவாங்க. தீ அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே முழுசா வெளியே வந்திருக்க மாட்டாரு. சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு கூட சொல்லலாம்.
சோ இப்படி ஒரே நாள்ல ஃபியாட்டோட மொத்த ஃபேமிலியுமே மாற அவருக்கு வேற டைம் ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல. சோ இது எப்படி ஆச்சு? நான் ஹாப்பியா தானே அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தேன். இப்படி நடக்க சான்ஸே இல்லைன்னு அவருக்கு நடந்தத பத்தி தம்பி கிட்ட சொல்லி, நான் இதை சரி பண்ணிருவேன்டா, அம்மா அப்பாவை திருப்பி கூட்டிட்டு வருவேண்டான்னு சொல்லுவார். பட் இதை யாராவது நம்புவாங்களா என்ன? சோ ஃபியாட் அப்படி பேசுறதை கேட்கும் போதெல்லாம் தீக் அந்த பேனிக் அட்டாக் வர அவர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டுவாங்க. சோ இப்படியே நாட்கள் ஓட ஓட அதுக்கப்புறம் ஃபியாட்டுமே அத பத்தி பேசுறதையே நிறுத்திடுவார். இத பத்தி கரண் கிட்ட கூட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். கரணை பொறுத்தவரை ஃபியாட்டோட பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு மட்டும்தான் நினைப்பு. பட் அதுக்கு ரீசன் அவர் டைம் ரிவர்ஸ் பண்ணதுதான் அப்படிங்கறத யோசிச்சிருக்கவே மாட்டேன். சோ ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஃபியாட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கு. சோ இப்படியே நாட்கள் ஓட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஃபியாட் அப்படி ஒரு விஷயத்தையும் மறந்துடுவார். பட் 7 வருஷத்துக்கு அப்புறம் எப்ப முதல் முறை கீர்த்தி அவர் கண்ணுல பார்த்தாரோ அப்ப இருந்து அவருக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த பொண்ணுதான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி வந்தா. அவளுக்கு கை இல்லாம இருந்தது. மாடியில இருந்து கீழே விழுந்தா. இப்ப இவ கண் முன்னாடி இருக்கானா, கண்டிப்பா ஏதோ இருக்கு, ஏதோ நடந்திருக்குன்னு கீர்த்தியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அதுல கீர்த்தி கரண் கிட்ட பேச ட்ரை பண்றது, கரண் அவளை அவாய்ட் பண்ணிட்டு போறதையுமே நோட் பண்ணுவார். பட் அப்ப கூட கீர்த்தி கரண் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கா போல அப்படின்னு மட்டும் யோசிப்பாரே தவிர கரணை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டார். சோ இப்படி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஒரு நாள் கீர்த்தி டெரஸுக்கு போறதை நோட் பண்ணிட்டு அவரும் பின்னாடியே போவார். ஞாபகம் இருக்கா? கீர்த்தி கரணை பேச வச்சே ஆகணும்னு டெரஸுக்கு வர வச்சிருப்பாள, அந்த சீன் அப்பதான் நடந்திருக்கும். அதுல கரண் சொல்லியிருப்பாளே, ஆமா அது நான் தான், உன் கையை இழந்து நீ இருக்கும்போது அதோட வலியை குறைக்க ஹெல்ப் பண்ணது நான் தான், நீ மாடியில இருந்து விழும்போது காலத்தை ரிவர்ஸ் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் நடக்காம ப்ரொடெக்ட் பண்ணது நான் தான், இங்க இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ண உன்னை தடுத்து இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொன்னது நான் தான். பட் என்ன பிரயோஜனம், நீ அகைன் இங்க தானே வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அதை கேட்டுட்டு இருந்த ஃபியாட்டுக்கு அவ்வளவு கோபம் வரும். இவன் மட்டும் அன்னைக்கு டைம் ரிவர்ஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் என் அம்மா பையன் கூட இருந்திருப்பாங்கல்ல, என் தம்பி இப்படி மாறி இருக்க மாட்டான்ல, எல்லாத்துக்கும் நீதான் காரணமானு அவ்வளவு டென்ஷன் ஆகுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியாட் கரணையுமே ஃபாலோ பண்ணுவார். அதுல ஒரு முறை கரண் கீர்த்தி கிட்ட இந்த டைம் டிராவல்ல இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாள்ல, அதையுமே மறைச்சு நின்னு கேட்டுருவாரு. அப்புறம் தம்பி கிட்ட போய், அகே நம்ம அம்மா அப்பா உயிரோட கொண்டு வர சான்ஸ் இருக்கு, நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், நான் சீக்கிரமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி தீ கிட்ட பேச ட்ரை பண்ணுவார். பட் தீ அவரை நம்ப மாட்டார். அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா இதை நீயே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு எழுந்து போக. அப்ப ஃபியாட் வில்லத்தனமா, நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்டான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல கரணை தான் காட்டுறாங்க. கரண் அப்பதான் கண்ணை திறந்து பார்ப்போம். கொஞ்சம் ஆழமா தான் குத்திட்டான் போல. சோ எழ முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழும். எழுந்ததும் போன் எடுத்து கீர்த்திக்கு தான் கால் பண்ணும். பட் கீர்த்தி கால் அட்டன் பண்ண மாட்டேன். அப்ப கரணுக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கும். நீ எங்க இருக்க கீர்த்தி, ப்ளீஸ் பத்திரமா இருன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு ப்ளீட் ஆயிருக்கும்ல, அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கீர்த்தி பார்க்க போக ரெடி ஆகும். அப்ப ஃபியாட்டு கால் பண்ணும். அப்ப கரண் அட்டன் பண்ணதுமே, ஏன்டா ஏன் இப்படி பண்ணேன்னு தான் கேட்கும். அப்ப ஃபியாட், இப்ப நீ என்ன பத்தி யோசிக்க கூடாது கரண், இந்த வாய்ஸ கேட்ட மாதிரி இருக்கான்னு பாருன்னு சொல்லி கீர்த்தியோட சவுண்ட கேட்க வைக்க. அப்ப கரண், என்ன பண்ணிட்டு இருக்க ஃபியாட், கீர்த்தியை விட்டுருன்னு கத்த. அப்ப ஃபியாட், நீயே வந்து கூட்டிட்டு போ கரண், பட் தனியா உன்னோட எந்த பவரையும் யூஸ் பண்ணாம ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற மூல்டு பில்டிங்க்கு வான்னு சொல்லி காலை கட் பண்ண. அப்ப கரணும், இதுக்காக ஃபியாட் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டேன். எதுவும் புரியாம கொஞ்சம் குழப்பத்திலேயே அங்க போ. அங்க பார்த்தா கீர்த்தி ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு கையில கண்ணோட ஃபியாட்ட நின்னுட்டு இருப்பாரு. கரணை பார்த்ததும், பரவாயில்லையே
சீக்கிரமா வந்துட்டியேன்னு சொன்னேன். அப்போ கரண், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? நீ ஒரு டாக்டர். உன்னோட எத்திக்ஸ் எல்லாம் மறந்துட்டியேன்னு பேச. அப்ப ஃபியட், எந்த எத்திக்ஸ் பத்தி பேசுற? டைம் ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ அதை யோசிச்சு பாத்தியான்னு கேட்க. அப்போ கரண், உனக்கு எப்படிடா தெரியுங்கிற மாதிரி ஷாக்கிங்கா பாப்பா. அப்ப ஃபியட், நீ இவ்வளவு காப்பாத்துறதுக்காக என்னோட பேரண்ட்ஸ கொன்னுட்டலன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல கரணுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சோ ஒரு மாதிரி உடைஞ்சு போய், நான் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பேன். அப்ப ஃபியாட், உன் மன்னிப்பை நீயே வச்சுக்கோ. எனக்கு நீ பண்ணதை நீயே தான் சரி பண்ணணும். இப்ப நீ அகைன் டைம் ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்படி இல்ல, இவளை இப்பவே ஷூட் பண்ணிடுவேன். ஒருவேளை ஏதாவது ட்ரிக் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் அமைதியா இருக்க மாட்டேன். நீ எத்தனை முறை டைமை ரிவர்ஸ் பண்ணி அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் நான் அத்தனை முறையும் அவளை கொலை செய்ய முயற்சி பண்ணுவேன். உன்னால எப்பவும் என்ன தடுக்க முடியாது. கண்டிப்பா நான் கீர்த்தி கொன்றுவேன்னு கீர்த்தியோட தலையில கண்ணை வச்சு மிரட்ட. அப்ப கரண் ஒரு நிமிஷம் பதறி போய் பார்ப்பேன். அப்ப கீர்த்தி, எங்க அகைன் கரண் டைம் ரிவர்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 10 வருஷத்தை இழந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, ப்ளீஸ் கரண், தயவு செஞ்சு இப்படி பண்ணிராத. இதுக்கு மேல உன்னோட ஆயுள் காலம் குறைய என்னால அவ்வளவு பண்ணவே முடியாது. என்ன போக விட்டுரு. இவ என்ன ஷூட் பண்ணிக்கிட்டோம், என்னுடைய இது எல்லாமே முடியட்டணும் அளவே ஆரம்பிச்சிரும். அப்ப ஃபியட், எவ்வளவு கண்டிஷன்டா இதுக்கு அப்படின்னு ஒரு நமட்ட சிரிப்பு சிரிச்சிட்டு, அப்புறம், எனக்கு தெரியாது கரண், நீ இப்ப டைம் ரிவர்ஸ் பண்ணி என் பேரண்ட்ஸ கொண்டு வர. அப்படி இல்ல, இப்பவும் நான் இவங்களை ஷூட் பண்ணிடுறேன்னு அகைன் மிரட்ட. அப்ப கரண் பயந்து, சரி சரி நான் பண்றேன்னு ட்ரை பண்ண போவோம். பட் அந்த டைம்ல அவளுக்கு ஒரு விஷயம் வரும். அதுல இவ டைம் ரிவர்ஸ் பண்ணி ஃபியட்டோட பேரண்ட்ஸை காப்பாத்தினா, பட் அதுக்கு பதிலா ஒரு ஸ்கூல் பஸ்ஸே ஆக்சிடென்ட் ஆகி அதுல உள்ள குழந்தைங்க எல்லாமே இறந்து போற மாதிரி வரும். அவ்வளவு கரணுக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அழவே ஆரம்பிச்சிருவோம். என்னால முடியாது ஃபியாட், நான் இப்படி பண்ணா குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிருவாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இல்ல, உன் பேரண்ட்ஸுக்காக என்ன வேணோ கொன்னுரு, அவளை விட்டுன்னு கதரும். பட் ஃபியாட் அதை நம்ப மாட்டான். நீ போய் சொல்ற கரண், நான் நம்ப மாட்டேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ற? இவளுக்காக எல்லாத்தையுமே மாத்துற. பட் நான் உன் ஃப்ரெண்டு தானே. என்ன ஒரு முறை கூட நீ ஃப்ரெண்டா பாக்கலையா? எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு அவனுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச. அப்ப கரெக்டா தீயுமே அங்க வந்துருவார். கரனுக்கு கால் பண்ணி வர சொன்னதுக்கு அப்புறம் ஃபியாட்டு தான் தீக்கும் கால் பண்ணி, அம்மா அப்பாவை திரும்ப கொண்டு வர முடியுங்கிறத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்க வர சொல்லியிருப்பாரு. அப்படிதான் தீயும் அங்க வந்திருப்பார். பட் வந்ததும் அண்ணன் கையில கண்ணோட கீர்த்தியை கட்டி வச்சிருக்கிறத பார்த்ததும், என்ன பைத்தியக்காரத்தனம் இது, கண்ணை கீழே போடு, அவங்கள விடுன்னு சொல்லி பார்ப்போம். பட் அகெயின் ஃபியட், இவளால டைம் ரிவர்ஸ் பண்ண முடியும், இவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா, நான் சரி பண்ண வைப்பேன்னு பேச. அப்பதி, அந்த மாதிரி ஒரு பவர் இங்க யாருக்குமே கிடையாது. ஏன் இப்படி பண்ற? நம்ம அம்மா அப்பா இறந்துட்டாங்க, இதை ஏன் நீ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்ற? அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லி அப்படியே அழ ஆரம்பிக்க. அப்ப அவனுக்கு பேனிக் அட்டாக் வந்த மாதிரி ஒரு மாதிரி ஆவேன். அப்ப கரண் அவனை பிடிச்சு உட்கார வைப்பா. அப்ப ஃபியட், பார்த்தல்ல அவன் எப்படி ஆயிட்டான்னு பார்த்தல்ல, இது எல்லாத்துக்கும் நீந்தான் காரணம், தயவு செஞ்சு அவனுக்காக அது பண்ணுன்னு ரொம்ப கெஞ்சியாலும். பட் கரணால என்ன பண்ண முடியும்? சோ அவளுமே, என்ன புரிஞ்சுக்கோ, என்ன மன்னிச்சிரு, என்னால முடியாது, என்னால முடியல அப்படின்னு அவ ஒரு பக்கம் அழுக. கடைசி ஃப்ரீயா டென்ஷன் ஆகி, முடியாதுல்ல முடியாதுல்ல, சரி சரி அப்போ உனக்கும் இவன் இனிமே கிடையாதுன்னு டக்குன்னு ட்ரிகர் அழுத்த போவேன். அப்ப கரண் பதவி போய் கீர்த்தின்னு கூப்பிட்டுட்டு போற மாதிரி காட்டி இந்த எபிசோட் இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.